நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பீதியடைய வேண்டாம் எனவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தெரிவித்துள்ளார். கேரளா உள்ளிட்ட நாட்டின் சில மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கொரோனா சூழல் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா காணொலி வாயிலாக உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் சுகாதார உறுப்பினர் வி.கே. பால், உலக சுகாதார நிறுவன முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரளாவில் JN1 வகை வைரஸ் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் உரையாற்றிய மன்சுக் மண்டாவியா, மருத்துவமனைகளில் தயார் நிலை, மக்களுடன் தகவல் தொடர்பு கண்காணிப்பு ஆகியவை குறித்த ஒத்திகையை மேற்கொள்வது அவசியம் என குறிப்பிட்டார். சீதோஷண நிலை மற்றும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மன்சுக் மண்டாவியா வலியுறுத்தினார். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 292 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியான நிலையில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க துவங்கியுள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2041 அதிகரித்துள்ளது. கேரளாவில் டிசம்பர் 1 முதல் இதுவரை கொரோனாவால் 13 பேர் உயிரிழந்தனர். வேகமாக பரவும் வகையைச் சேர்ந்த கொரோனா மாறுபாடு கண்டறியப்பட்டுள்ளது. தினமும் 10,000க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுவதாகவும், காய்ச்சல், உடல் சோர்வு, மூச்சு திணறல் உள்ளிட்ட அறிகுறி உள்ளவர்கள் மட்டுமே கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா துணை வகை குறித்து கவலைப்பட தேவையில்லை என்றும் நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கேரள சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.